வள்ளுவர் கூட்டத்தில் அனுமதியை மீறி போராட்டம் நடத்தியதாக சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டதை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. சௌமியா அன்புமணி தலைமையிலான போராட்டத்திற்கு நுங்கப்பாக்கம் போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே சௌமியா அன்புமணி மற்றும் பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் தரப்பிலும் அதிமுகவினர் தரப்பிலும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை மேற்கொண்டனர். காவல்துறையினர் அவர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் இன்று பாமக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு சௌமியா அன்புமணி தலைமை தாங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே சௌமியா அன்புமணி மற்றும் பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி ஒருவருக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நிர்பயா வழக்குக்கு பிறகு இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில அந்த மாணவிக்கு நீதி வேண்டும், இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இதில் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வலியுறுத்தல்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மூலமாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நாளும் இந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்பது தொடர்பான தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பாமக சார்பில் பாமகவினுடைய மகளிர் அணி சார்பில் ஒரு போராட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இதற்கான அனுமதி மறுக்கப்படுவது போலவே பாமகவுக்கும் அனுமதியை மறுத்து காவல்துறை அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இருப்பினும் மாணவிக்கு நீதி வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாமக கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது அனுமதி மறுத்தாலும் நாங்கள் அதனை தொடருவோம் என்று பாமக தெரிவித்து போலீசாருடைய அனுமதியை மீறி போராட்டத்தில் ஈடுபட வந்த பாமகவினுடைய குறிப்பாக சௌமியா அன்புமணி தலைமையிலான மகளிர் அணியினரை தற்போது காவல்துறை கைது செய்து அவர்களை அழைத்து செல்லக்கூடிய இந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள். எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் இதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாமகவுக்கும் அனுமதியை வழங்கவில்லை என்று போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட இந்த விவகாரத்தில் தமிழக அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறது, குறிப்பாக திமுக யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறது, அதனுடைய வெளிப்பாடுதான் அனுமதி மறுக்கப்படுகிறது என்பன போன்ற குற்றச்சாட்டுகளும் அரசியல் கட்சிகள் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. அதே போன்ற குற்றச்சாட்டை தான் பாமகவும் முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில போராட வந்த சௌமியா அன்புமணி தலைமையிலான பாமகவினரை தற்போது போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் அவர்களை அடைத்து வைப்பதற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இன்று நாள் முழுவதும் அந்த மண்டபத்தில் தான் அடைத்து வைக்கப்படுவார்கள். இன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக தான் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இதற்கு தொடர்ந்து பாமக மட்டுமல்லாமல் பாமக அங்கம் வைத்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே போராடுவதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கக்கூடிய நிலையில ஒரு பிரதான அரசியல் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறைக்கு கண்டனமும் தமிழக அரசுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் சௌமியா அன்புமணி கைதுக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்வதற்காக வள்ளுவர் கூட்டத்தில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.